ஏபி ஸ்டைலில் அசலாம்பிகை அம்மையாருடைய வாழ்க்கை வரலாற்றை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த அசலாம்பிகை அப்படின்ட்டு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது என்னென்னா, பேச்சாளர், எழுத்தாளர், பெண் விடுதலை போராட்ட தியாகி போன்ற பல்வேறு தளங்களில் வந்து இயங்கியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், காலம் 1875 1956 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. 1875 இரட்டனை அப்படின்ற ஊரில் வந்து பிறப்பாங்க. இந்த 1875 வேறு வரலாற்று நிகழ்வு என்ன நடந்திருக்குன்னா, 1875 தயானந்தா சரஸ்வதி வந்து பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜம் அப்படின்ற சமாஜத்தை வந்து நிறுவியிருப்பார். அதே 1875 வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லீக் அப்படின்ற அமைப்பை வந்து 1975 டிசம்பர் 23 சிசிர் குமார் கோஸ் அப்படின்பவர் நிறுவியிருப்பார். இவர் எதுக்கு நிறுவுறாருன்னா, மக்களிடையே தேசிய உணர்வை வந்து பரப்புவதற்காக நிறுவியிருப்பார். 1956 வேறு என்ன நிகழ்வு நடந்திருக்குன்னா, 1956 டிசம்பர் 6 அம்பேத்கர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இறந்திருப்பார். அப்புறம் ட்ராம்பே முதல் அணுசக்தி நிலையம் வந்து 1956 வந்திருக்கும். அப்புறம் மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்றத கொண்டு வந்து மாநிலங்கள் மொழிவாரியாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் 1956 வந்து நடந்திருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், பிறப்பு வந்து இரட்டனை வந்து திண்டிவனம் அப்படின்ற பக்கத்தில் வந்து இருக்குது. திண்டிவனம் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து இருக்குது. இந்த இரட்டனை அப்படின்ற ஊரை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அக்கால ஔவையார் இக்கால ஔவையார் 2, அசலு ஒரிஜினலு 2, இரட்டை புலவர்கள். இந்த இரட்டை புலவர் என்று ருக்மணியும் அசலாம்பிகை அம்மையார் வந்து அழைக்கப்படுவார். இந்த 2 அப்படின்றத வச்சு இந்த இரட்டனை அப்படின்ற ஊரை வந்து நினைவில் வைத்து கொள்ளலாம். மூணாவது பாயிண்ட் பாருங்கள், மறைவு வடலூர். இறுதி காலத்தில் வந்து வடலூரில் வந்து வாழ்ந்து மறைஞ்சிருப்பாங்க. தந்தை பாருங்கள், பிள்ளை பெருமாள். இவர் வந்து காவல் ஆய்வாளராக வந்து வேலை பார்த்துருப்பார் திண்டிவனத்தில். இந்த ருக்மணி அம்மா வந்து பார்த்திங்கன்னா 8 வயசில் வந்து குழந்தை திருமணம் நடந்திருக்கும். 11 வயசில் வந்து விதவையாகிருப்பாங்க. இந்த ருக்மணியுடைய படிப்புக்காக தந்தை பிள்ளை பெருமாள் என்ன பண்ணியிருப்பாருன்னா, திருப்பாதிரி புலியூர் அப்படின்ற ஊருக்கு வந்து கடலூர், அது வந்து கடலூரில் இருக்குது, கடலூர் நகர்லேயே இருக்குது இந்த திருப்பாதிரி புலியூர் அப்படின்ற நகர். அங்கே வந்து இடம்பெயர்ந்திருப்பார். இந்த திருப்பாதிரி புலியூருடைய சிறப்பு என்னென்னா, அங்கே பாடலீஸ்வரர் அப்படின்ற கோவில் வந்து அமைந்துள்ளது. இந்த கோவிலுடைய சிறப்பு என்னென்னா, மகேந்திரவர்ம மன்னரால் வந்து திருநாவுக்கரசர் வந்து கல்லில் கட்டி கடலில் போட்டுருவாங்க. இந்த கல்லானது படகாக மாறி கரையேறிய இடம்தான் இந்த திருப்பாதிரி புலியூர். இது கரை ஏற விட்ட குப்பம் அப்படின்றும் அழைக்கப்படும். இந்த தளத்தில் வந்து திருநாவுக்கரசர் வந்து ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் என்ற திருப்பதிகம் வந்து பாடியிருப்பார். அஞ்சாவது பாயிண்ட் பாருங்கள், அக்கா வந்து ருக்மணி பாவுராவ் ஐயங்கர். இந்த ருக்மணி யாருன்னா கவிஞர், எழுத்தாளர் என்ற தளங்களில் வந்து இயங்கியவர். அதே மாதிரி இன்னொரு ருக்மணி வந்து வந்திருப்பாங்க, ருக்மணி லட்சுமிபதி அப்படின்றவங்க வந்திருப்பாங்க. இவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட பெண் என்ற பெயரும், அது மட்டும் இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெயரும் பெற்றவர் தான் அந்த ருக்மணி லட்சுமிபதி பாய். அவங்க வேறு, இவங்க வேறு. அடுத்து 6வது பாயிண்ட் பாருங்கள், இந்த திருப்பாதிரி புலியூருக்கு வந்து இடம்பெயர்ந்த பிள்ளை பெருமாள் வந்து தன் வீட்டுக்கே வந்து கல்வியை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஆதீன சுவாமிகள் சுப்பிரமணிய தம்பிரான் என்பவரை வந்து ஆசிரியராக வந்து அசலாம்பிகை அம்மையாருக்கு வந்து நியமிச்சிருப்பார். இவர் வந்து தமிழ், சமஸ்கிருதம் மற்றும் புராணங்கள், ராமாயணம் போன்ற பல்வேறு நூல்களை வந்து கற்றுக் கொடுத்துருப்பார். 7வது பாயிண்ட் பாருங்கள், 18 வயது வரை மட்டும்தான் அவங்க வந்து படிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து கல்வியை நின்றுட்டு செயல் வடிவிலான நூல்களை வந்து ஏற்ற ஆரம்பிப்பாங்க. 8வது பாயிண்ட் பாருங்கள், தமிழ் லெக்சிகன் பேரகராதி. இந்த தமிழ் லெக்சிகன் பேரகராதியை புதுப்பித்ததுக்காக தமிழக அரசு வந்து என்னென்னா 18 புலவர்களை வந்து நியமிக்கும். இந்த 18 புலவர்களில் ஒருத்தாள் அசலாம்பிகை அம்மையார் நியமிக்கப்படுவாங்க. இந்த தமிழ் லெக்சிகன் பேரகராதியை பதிப்பு ஆசிரியராக வந்து எஸ் வையாபுரி பிள்ளை வந்து இருப்பார். இது 7 தொகுதியாக வந்து பின்னால் வெளியே வரும்.
9வது பாயிண்ட் பாருங்கள். 1921 செப்டம்பர் 17 காந்தி அவர்கள் கடலூர் கூட்டத்துக்கு வந்து வந்திருப்பார். அப்போக்குள்ள அசலாம்பிகை அம்மையார் வந்து தென்னார்காடு மாவட்ட மகளிர் சங்க சார்பாக வந்து காந்தியை வந்து சந்திச்சிருப்பார். சந்தித்தது மட்டும் இல்லாமல் வரவேற்பு பத்திரம் வந்து வாசிச்சிருப்பார். இந்த 1921 என்ன நிகழ்வு நடந்துச்சுன்னா, பாரதியாருடைய இறப்பு, பெண்களுக்கான வாக்குரிமை கொண்டு வந்தது, சிந்து சமவெளி ஆய்வு, இதெல்லாம் 1921 தான் நடக்கும். செப்டம்பர் 17 வந்து பெரியார் வந்து பிறந்திருப்பார். இந்த செப்டம்பர் 17 சமூக வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடுறோம். இந்த செப்டம்பர் அப்படின்னாவே செம்பட்டை தலை அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க, ஒரு நினைவுக்காக வச்சுக்கோங்க. 17 வந்து பார்த்திங்கன்னா 1-7, இதில் அந்த 7 வந்து பார்த்திங்கன்னா கைத்தடி மாதிரி இருக்கா, பெரியார் கையில் இருக்க கைத்தடி மாதிரி இருக்கா, இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. 7ன்னு வர்றது பூராமே மேக்ஸிமம் கைத்தடி அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க, நல்ல ஒர்க் அவுட் ஆகும். 10வது பாயிண்ட் பாருங்கள். கதராடை அணிதல், கதர் பிரச்சாரம், இது ரெண்டையுமே என்னென்னா தன் கடமையாகவே கொண்டு வாழ்ந்திருக்காரு அசலாம்பிகை அம்மையார். கதராடை அணிதல், கதர் பிரச்சாரம். 11வது பாருங்கள். மதுவிலக்கு ஒழிப்பதிலையும் முன்னிலையில் வந்து இருந்திருக்காரு அசலாம்பிகை அம்மையார். ஒத்துழையாமை இயக்கம் 1921 நடக்கக்கூடிய 20-21 காலகட்டங்கள் நடக்கக்கூடிய ஒத்துழையாமை இயக்கத்தில் பூரா முழு பங்கேற்பு ஏற்கிருக்காரு. 12வது பாயிண்ட் பாருங்கள். 1924 திருவண்ணாமலையை டிஎன் காங்கிரஸ் மாநாடு உரை, காங்கிரஸ் மாநாடு வந்து நடந்திருக்கும். அதில் வந்து அசலாம்பிகை அம்மையார் தான் உரையாற்றியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே கூட்டத்தில் இருக்க மக்கள் வந்து இவரை வந்து திருப்பாதிரி புலியூர் அசலாம்பிகை அம்மையார் அப்படின்னு தான் வந்து கூப்பிட்ருப்பாங்க. 1924 என்ன நிகழ்வுண்டா, 1924 பணியாளர் தேர்வாணையம் வந்து அமைச்சிருப்பாங்க. அப்புறம் அம்பேத்கர் வந்து தனித்து விடப்பட்டவர்களுக்கான சபா அப்படின்றத வந்து அம்பேத்கர் வந்து தொடங்கியிருப்பார். அப்புறம் வைக்கோம் சத்தியகிரகத்தில் வந்து காமராஜர் வந்து ஈடுபட்டிருப்பார் 1924. அடுத்து 13வது பாயிண்ட் பாருங்கள். சுதேசமித்திரன். இந்த சுதேசமித்திரனுடைய ஆசிரியர் யாருண்டா, பவுண்டர் சி சுப்பிரமணிய ஐயரை வந்து ஒரு வாட்டி சந்திச்சிருப்பாங்க. அப்புறம் சுதேசமித்திரன் இதழில் வந்து கட்டுரையும் சில காலம் வந்து எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. சக்கரவர்த்தினி வந்து பெண்களுக்காக எழுதப்பட்ட இதழ். இந்த சக்கரவர்த்தி இதழ் வந்து பாரதியார் வந்து ஆசிரியராக இருப்பார். இதுலேயும் வந்து சில காலங்கள் வந்து அசலாம்பிகை அம்மையார் வந்து எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்கரவர்த்தி இதழில் வந்து பாரதியார் வந்து வேல்ஸ் இளவரசரை வந்து புகழ்ந்து வந்து வரவேற்பு உரை வந்து எழுதியிருப்பார். அதில் இவருடைய அசலாம்பிகை பாடல்களையும் வந்து இணைத்து வந்து வெளியிட்டிருப்பார். 14வது பாயிண்ட். ஆனந்த போதனை இதழ். இந்த ஆனந்த போதனை இதழில் வந்து பெண்கள் பகுதியில் வந்து பல ஆண்டு காலமாக வந்து இவர் வந்து எழுதிக்கிருந்திருப்பார். இந்த ஆனந்த போதனை இதழானது மாத இதழ்களின் கட்டுரை தொகுப்பு. இது என்னென்னா மாத இதழ்கள் வந்து வெளிவரும்பார், அதோடைய கட்டுரை தொகுப்பு தான் இந்த ஆனந்த போதனை இதழ். இந்த ஆனந்த போதனை இதழை வந்து யார் நடத்தியிருப்பாருன்னா என் முனுசாமி முதலியார் அப்படின்றவர் 1915 நடத்தியிருப்பார். அசலாம்பிகை அம்மையாருடைய சிறப்பு பெயரை பற்றி பார்க்கலாம். இக்கால ஔவையார், தற்கால ஔவையார், வாழும் ஔவையார் என்றெல்லாம் திருவிக்கா வந்து அசலாம்பிகை அம்மையார் வந்து போற்றியிருப்பார். 3வது பாயிண்ட் பாருங்கள். 19ஆம் நூற்றாண்டின் ஔவையார். அசலாம்பிகை அம்மையார் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருப்பாங்க, அதனால் 19ஆம் நூற்றாண்டில் ஔவையார் என்று போற்றியிருப்பாங்க. 4வது பாயிண்ட் பாருங்கள். திருப்பாதிரி புலியூர் அசலாம்பிகை அம்மையார். 1924 திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிகழ்ந்த காங்கிரஸ் மாநாட்டில் உரையாற்றியிருப்பாங்க. அங்குள்ள மக்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பாதிரி புலியூர் அசலாம்பிகை அம்மையார் என்று தான் அழைச்சிருப்பாங்க. 5வது பாயிண்ட் பாருங்கள். 19ஆம் நூற்றாண்டின் கவிதை உலகில் இரட்டை புலவர்கள். இந்த இரட்டை புலவர் என்று அழைக்கப்படுவாங்க. இவங்களுடைய அக்காவான ருக்மணியும் இவங்கள் அசலாம்பிகை அம்மையாரும் இரட்டை புலவர் என்று அழைக்கப்படுவாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா 14ஆம் நூற்றாண்டில் வந்து இரட்டை புலவர் என்று அழைக்கப்படுவர் யாராருன்னா இளம் சூரி, முதுசூரி. இவங்க வந்து களம்பகம், சிலடை பாடுவதில் வந்து வல்லவர்களாக திகழ்ந்திருப்பாங்க.
இந்த இளம் சூரி என்பவருக்கு பார்வை இல்லாமல் இருக்கும், முதுசூரி என்பவருக்கு கால் இல்லாமல் இருந்திருக்கும். ஒருவர் வந்து இளம் சூரியின் மீது முதுசூரி உட்கார்ந்து அமர்ந்து தமிழகம் முழுவதும் வந்து சென்றிருப்பாங்க. 6வது பாயிண்ட் பாருங்கள், பண்டிதை அசலாம்பிகை அம்மையார். பல்வேறு நூல்கள் எழுதினது வாசி பண்டிதை அசலாம்பிகை அம்மையார் என்று அழைக்கப்படுவாங்க. அசலாம்பிகை அம்மையார் எழுதிய நூல்களை பற்றி பார்க்க போகிறோம். காந்தி புராணம். காந்தி புராணம் 7 காண்டங்களாக 7 காண்டங்கள் 2034 பாடல்களை வந்து கொண்டது. 30 ஆண்டு கால காந்தியுடைய வாழ்க்கையை பற்றி இந்த புராணத்தில் வந்து செய்யுள் வடிவில் எழுதப்பட்ட நூல் வந்து இந்த காந்தி புராணம். 7 காண்டங்கள். கம்பராமாயணத்தில் 6 காண்டங்கள். ஒட்டக்கூத்தர் எழுதிய உத்தரகாண்டத்தை சேர்த்து 7 காண்டங்கள். 2034. இப்போ 2024, 10 வருஷம் கழிச்சு 34 நான் வைத்துக்கொள்ளுங்கள். 2034 7 காண்டங்கள், அதையும் நான் வைத்துக்கொள்ளுங்கள். 2வது பாருங்கள், திலகர் புராணம் 415 பாடல்களை வந்து கொண்டது. காந்தி புராணமும் திலகர் புராணமும் விடுதலையை முன்னிறுத்தி பாடப்பட்ட பாடல்கள். 3வது பாருங்கள், திருவாமாத்தூர் திரிபு அந்தாதி. அந்தாதி வந்து தெரியும், 96 வகையான சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் அந்த அந்தாதி. அந்தங்கூட்டல் ஆதி, அந்தம்னா முதல், ஆதின்னா இறுதி. இவர் வந்து பாடியது என்னதான் திருவாமாத்தூர் திரிபு அந்தாதி. 4வது பாருங்கள், திருவெற்றியூர் பஞ்சாங்கம். 5வது பாருங்கள், பாரத தாய். இந்த பாரத தாய் என்ற ஒரு பாடல் வந்து பழைய ஸ்கூல் புக்கில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். 6வது பாருங்கள், ஆத்திச்சூடி வெண்பா. ஆத்திச்சூடி, ஆத்திச்சூடி ஔவையார். ஆத்திச்சூடி வெண்பா அசலாம்பிகை அம்மையார். 7வது பாருங்கள், திருவிடையூர் தலபுராண வரலாறு. திருவிடையூர் தலபுராண வரலாறு வந்து முதல் காண்டம் மட்டும் எழுதியிருப்பாங்க. 2ஆம் காண்டம் வந்து காத்த பெருமாள் பிள்ளை அப்படின்பவர் வந்து எழுதியிருப்பார். 8வது பாயிண்ட் பாருங்கள், ராமலிங்க சுவாமிகள் சரிதம். இது 409 பாடல்களை கொண்டது. வடலூரில் போய் இறுதி காலத்தில் போய் தங்கிடுவார் அசலாம்பிகை அம்மையார். அங்கே வச்சு எழுதப்பட்டது தான் அந்த ராமலிங்க சுவாமிகள் சரிதம். அது மட்டும் இல்லாமல் குழந்தை சுவாமிகள் பதிகம், அதுவும் வந்து வடலூரில் இருக்கும்போது எழுதியிருப்பார். 10வது பாருங்கள், நீதி தொகுதி. இது வந்து கட்டுரை நூலாக எழுதப்பட்ட நூல். அசலாம்பிகை அம்மையாரை பற்றிய சிறப்பு தொடர்களை பற்றி பார்க்கலாம். பாரத தாய் அப்படின்ற நூலில் வந்து எழுதப்பட்டதை வந்து ஸ்கூல் புக்கு, பழைய ஓல்டு ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு பாடல் லைன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பாடல் லைன் தான், வாய்மையும் அறமும் பிறர் துயர் களையும் வன்மையும் தியாகமும் இணைதீர். அடுத்து திருவிக்கா அசலாம்பிகை அம்மையார் வந்து எப்படி குறிப்பிடுறான்னு பாருங்கள். இக்கால ஔவையார் என்று குறிப்பிட்டிருப்பார். இந்த இக்கால ஔவையார் என்று குறிப்பிடப்பட்டதை திருவிக்காவுடைய தன் வாழ்க்கை வரலாற்று நூல்லையே வந்து எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் திருவிக்கா வந்து பல்வேறு இடங்களில் வந்து என்ன குறிப்பிடுறாங்க பாருங்கள் அசலாம்பிகை அம்மையாரை. பண்டிகை அசலாம்பிகை அம்மையாரின் தமிழ் அமிலத்தை நான் இளைஞனாய் இருந்தபோது பன்முறை பருகினேன். திருப்பாதிரி புலியூரில் அமிலத்தாயை நேரில் கண்டு உறவாடும் சேயேன் என்று திருவிக்கா வந்து பல்வேறு இடங்களில் வந்து பேசும்போது குறிப்பிடுறாரு.